ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் காளான் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ரெசிபி இது உங்களுக்காக. கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்ச தூள் சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரைச்ச வெங்காய விழுதும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா 5 நிமிஷம் இது குக் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியை ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கிரேவி. நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், மேலே நல்லா கொதி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம காளானை சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்துட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. காளானும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். ஸோ இந்த கிரேவி சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.